வெல்கம் பேக். லெட்ஸ் கண்டினியூ த சிலபஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதோட லிமிட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். The presence of strategic management cannot counter all hindrances and always achieve success. There are limitations too attached to strategic management. Let us discuss them briefly. ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா தடவையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட முடியாது. அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்விரான்மெண்ட் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட். ஆமாம், இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸாக்ட்லி பின் பாயிண்ட் ஹவ் இட் வில் ஷேப் அப் இன் ஃப்யூச்சர். ஆமாம், எதையுமே நம்மளால் முன்னாடியே கெஸ் பண்ண முடியாது, பிகாஸ் என்விரான்மெண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. The organizational estimate about its future shape may awfully go wrong and jeopardize all strategic plans. ஆமாம், நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டிருப்போம். அது ரொம்ப மோசமாக வேறு மாதிரி நடந்துருச்சு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். The environment affects as the organization has to deal with suppliers, customers, governments and other external factors. ஆமாம், இவங்க எல்லாத்துக்கூடையும் நம்ம டீல் பண்ணி ஆகணும். Thus, relying on business strategy blindly could go absolutely wrong if the environment is turbulent. ஆமாம், நம்ம பேஸ் பண்ணுற அசம்ஷன்ஸ் தான் என்விரான்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாமே. என்விரான்மெண்ட் இப்படி இருக்க வரைக்கும் நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி சரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் போட முடியும். பட் என்விரான்மெண்ட் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ-வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிராண்ட்ஸ் counted on strategic benefits they would have because of the huge push from the government for electric mobility. However, customers are getting reluctant to purchase EV due to the safety concerns amid the frequent incidents of battery catching fire. So strategy cannot overcome turbulent environment. ஆமாம், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓலா, ஏதர் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கம்பெனிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஓகே இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம், இந்த மாதிரியான டேர்ன் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் என்விரான்மெண்ட்டில் அவங்க பிளான் பண்ண மாதிரி போகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திடீர்னு பேட்டரிலாம் ஃபயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகவும் கஸ்டமர்ஸ் அதை வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி திடீர்னு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி டைமில் அன்பிரடிக்டபிளாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டோட்டல் ஸ்ட்ராட்டஜியும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த நம்ம என்ன ஹைலைட் பண்ணலாம்? காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட்டாக இருக்கலாம், affect the organization, deal with suppliers. ஓகே, இதுதான் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் எவ்ரிதிங், அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஆப்வியஸாக உட்காந்து யோசிக்கணும். எனக்கே எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் யோசிக்க. Organizations spend a lot of time in preparing, communicating the strategies that may impede daily operations and negatively impact the routine business. ஆமாம், இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுறோம் அப்படின்னா அதை கம்யூனிகேட் பண்ணணும், எல்லாத்துக்கும் அதை ட்ரெயின் பண்ணணும், இப்படி பண்ணுங்கன்றதை சொல்லணும். அது என்ன ஆகும், டெய்லி ரொட்டீனை அஃபெக்ட் பண்ணும், நெகட்டிவாகவே இம்பேக்ட் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. And planning and strategizing are important, but putting them in action is where the actual success lies. இதைத்தான் நானும் சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நல்லா தான் போடுவோம், அதை நம்ம ஆக்சுவலாக எப்படி ஆக்ஷனில் கொண்டு வரோங்கிறத பொறுத்து தான் சக்ஸஸ் இருக்குது. சிமிலர் டு அஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடா என்ன மாதிரியான வரிகள்! பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் வாட் டு ஸ்டடி, ஃப்ரம் வேர் அண்ட் அட் வாட் டைம் ஆஃப் த டே டு ஸ்டடி கன்சியூமர்ஸ் ஸோ மச் ஆஃப் அவர் ஆக்சுவல் ஸ்டடி டைம் தட் பை த டைம் வி ஹாவ் டு ஸ்டடி வி ஆர் ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்டட். என்ன மாதிரியான வரிகள்! ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, சிமிலர்லி இன் பிஸ்னஸ், if way too much time is spent on planning and formulating, then it might not be as fruitful. புரிகிறது.
ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், என்ன அதாவது என்விரான்மெண்ட் வந்துட்டு டர்புலண்ட்டாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதை நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. நம்ம நினச்ச மாதிரி போகலை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் ஒன்ல என்ன சொன்னாங்க, இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் காஸ்ட்லின்னு படிப்போமா? Strategic management adds a lot of expenses to an organization. Expert strategic planners need to be engaged. Efforts are made for analysis of external and internal environments, devise strategies, and properly implement. These can be really costly for organizations with limited resources, particularly when small and medium organizations create strategies to compete. Okay, strategic management requires experts, and these experts are costly resources. Thus, the process as a whole required good amount of funds to be spent. இது எல்லாமே நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பெரிய பெரிய கம்பெனி தான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் போட முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி, செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜீரோ காஸ்ட், டைம் தான் செலவாகும். அடுத்து, in a competitive scenario where all organizations are trying to move strategically, it is difficult to clearly estimate the competitive responses to a firm's strategy. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல பாயிண்ட். இப்போது மொத்தமாக நம்ம மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி போடுறோம், மற்றவங்களாம் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு ஓகே இது இப்படி இப்படி இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிடலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதை பார்த்துட்டு அவன் பதிலுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போட்டான் அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ப்ரெடிக்ட்ல. நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிட்டேன் கஸ்டமர்ஸ்கிட்ட. பட் அவன் என்ன பண்ணுறான், அவன் ப்ராடக்ட்டில் வந்துட்டு அப்படியே பாதி ரேட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான்னா, நான் பை ஒன் கெட் ஒன் கொடுக்குற மாதிரியான ப்ரொடக்ஷனும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். பட் மக்கள் எல்லாம் அவங்ககிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் எனக்கு வந்துட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணதையும் விற்க முடியாது, நான் நினச்ச மாதிரி எதுவுமே போகாது, ஆனால் நான் போட்ட காசு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. In a competitive scenario where all organizations are trying to move strategically, it is difficult to clearly estimate. இதுதான் முக்கியமான பாயிண்ட். காம்படிட்டிவ் ரெஸ்பான்சஸ் டு அ ஃபர்ம் ஸ்ட்ராட்டஜி. நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜிக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான்ல, அதை நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அது தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, எல்லா தடவையும் நம்மளால் அதை எஸ்டிமேட் பண்ண முடியாது. அண்ட் நிறைய காம்படிட்டிவ்ஸ் இருக்கப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. It is quite difficult to gauge the strategic planning of competitors because most of these decisions are taken within closed doors by the top management. For example, Apple changed the market dynamics of the speaker industry by choosing to remove 3.5mm audio jack from iPhones. Now, to be relevant in the market, all major speaker brands had to put concentrated efforts to develop their own true wireless speakers and compete with new entrants. ஓகே, நைஸ், புரிகிறது. இதுதான் 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட், டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், காஸ்ட்லி ப்ராசஸ், டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட், காம்படிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ். இது ஆக்சுவலாக செஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லை. நம்ம இந்த மூவ் பண்ணால் அவன் பதிலுக்கு என்ன மூவ் பண்ணுவான்றது நம்ம வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் நம்ம தான் கிராண்ட் மாஸ்டர். பட் அது எல்லா தடவையும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியறதில்ல. செஸ்லேயே அப்படின்னா பிஸ்னஸ்லலாம் யார் எப்போ என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. வை டூ பிஸ்னஸ் ஆப்ட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஈவன் வித் இட்ஸ் லிமிடேஷன்? சரிப்பா, நீ 4 பிரச்சனை சொல்கிற, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில், அதெல்லாம் இருந்தாலும் ஏன் பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வேணும்னு போகிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைம் கன்சியூமிங் அண்ட் காஸ்ட்லி ப்ராசஸ். இருந்தாலும் ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் வாண்ட் டு டூ இண்டல்ஜ் இன் டு இட். வை? Because even though it has limitations, its importance outweighs its shortcomings. A business cannot operate and succeed without proper strategic management. என்னதான் அதில் பிரச்சனை இருந்தாலும் இந்த பெனிஃபிட்லாம் பார்க்குறப்ப அந்த பிரச்சனை பரவாயில்ல விடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் எல்லா கம்பெனியும் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட், விஷன், மிஷன், கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as dynamic process of formulation, implementation, evaluation and control of strategies to realize the organization's strategic intent. Dynamic process of formulation, implementation, evaluation and control of strategies to realize the organization's strategic intent. ஓகே, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் இருக்கும், அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைனமிக் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் ரெஃபர்ஸ் டு பர்பஸ் ஆஃப் வாட் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார். சீனியர் மேனேஜர்ஸ் மஸ்ட் டிஃபைன் வாட் தே வாண்ட் டு டூ அண்ட் ஒய் தே வாண்ட் டு டூ. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னா இப்போ இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல. ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னா அல்டிமேட்டாக நம்ம என்ன வேணும், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டாப் மேனேஜர்ஸ் வந்துட்டு அதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. why they want to do represents strategic intent of the firm. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டஸ்ட்ரியிலே நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் அப்படி இருக்கணும், நம்ம ஏன் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்தால் அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Clarity in strategic intent is extremely important for the future success and growth of the enterprise, irrespective of its nature and size. ஓகே, நம்மளோட நேச்சர், சைஸ் எல்லாம் விட நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டில் நம்ம எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கோம், எவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் சக்ஸஸையும் க்ரோத்தையும் டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் கேன் பி அண்டர்ஸ்டுட் as the philosophical base of strategic management. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட ஃபிலோசாஃபிக்கல் பேஸ், அதாவது ஐடியாலஜிக்கலாக அவங்க எதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டை வச்சு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புவர் பீப்புளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், அதுதான் என்னோட இன்டென்ட். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், இல்லை ஏதோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கட்டுறேன் அப்படின்னா அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை எப்படி நம்ம வந்துட்டு நம்பர் 1 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டோம் அப்படின்னா நம்ம இன்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நம்ம அதிகமான ஃபீஸ் வாங்கி ப்ரீமியமான சர்வீஸ் கொடுத்தா நமக்கு வந்துட்டு நம்ம கம்பெனி க்ரோத் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம அதை பண்ணாமல், அது இல்லாமல் நம்ம எப்படி க்ரோ ஆகலான்னு தான் யோசிப்போம். பிகாஸ் நம்மளோட இன்டென்ட் தான் வந்து ஃபிலாசாபிக்கல் பேஸ். நம்ம இன்டென்ட் என்னது, புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இன்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இம்ப்ளைஸ் த பர்பஸஸ் which an organization endeavors to achieve. ஆமாம், நம்ம பர்பஸ் என்ன, புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் தட் ப்ரொவைட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த மீன்ஸ் விச் வில் லீட் த ஆர்கனைசேஷன் ரீச் இட்ஸ் விஷன் அண்ட் த லாங் ரன். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் gives an idea of what the organization desire to attain in future. ஓகே, இட் ஆன்சர்ஸ் த கொஷின் வாட் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் ஆர் ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார். ஆமாம், அந்த ஆர்கனைசேஷன் யாருக்காக நிற்கிது, என்ன பண்ணுது, எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டாக. இட் இண்டிகேட்ஸ் த லாங் டேர்ம் மார்க்கெட் பொசிஷன் விச் த ஆர்கனைசேஷன் டிசையர்ஸ் டு கிரியேட் ஆர் ஆக்குபை அண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் நியூ பாசிபிலிட்டிஸ். ஓகே, எந்த பொசிஷனை வந்து நம்ம லாங் டேர்மில் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுது, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டாம். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் ப்ரொவைட்ஸ் த ஃப்ரேம்வொர்க் within which the firm would adopt a predetermined direction and would operate to achieve strategic objectives. Strategic intent could be in the form of vision, mission statements for the organization at the corporate level. It could be expressed as the business definition and business model at the business level of the organization. ஓகே, கார்ப்பரேட் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷனில், மிஷன்லலாம் வந்து அவங்க இதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே இது பிஸ்னஸ் லெவலில் பார்க்குறப்ப பிஸ்னஸ் டெஃபினிஷன், பிஸ்னஸ் மாடல் இதிலலாம் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே,
Strategic intent is generally stated in broad terms, but when stated in precise terms, it is an expression of aims to be achieved operationally, that is goals and objectives. Okay, ப்ராடாக சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டை, பட் அதையே ப்ரிசைஸாக சொன்னோம் அப்படின்னா அதுதான் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது விஷன். விஷன் என்பது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். Vision implies the blueprint of the company's future position. It describes where the organization wants to land. It depicts the organization's aspirations and provides a glimpse of what the organization would like to become in the future. Every subsystem of the organization is required to follow its vision. ஓகே, விஷன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நினச்சி வச்சுருப்போம்ல, அதுதான் விஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போய் நம்ம லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸையும் நம்ம என்னவா ஆக நினைக்கிறோமோ அதோட கிளிம்ஸையும் எது ப்ரொவைட் பண்ணுதோ அதுதான் விஷன்னு சொல்கிறாங்க. நம்ம கீழே ஒர்க் ஆகிற எல்லா சப்சிஸ்டமும் நம்மளோட விஷனை வச்சு அதை நோக்கி தான் பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2. மிஷன். மிஷன் டீலைனேட்ஸ் த ஃபர்ம்ஸ் பிஸ்னஸ். ஓகே, மிஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன பிஸ்னஸில் இருக்கோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோல்ஸ் அண்ட் வேஸ் டு ரீச் த கோல்ஸ். ஓகே, நம்மளோட கோல் என்ன, அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்க பாத் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறது மிஷன். இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரீசன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபர்ம் இன் த சொசைட்டி. நம்ம இந்த சொசைட்டியில் எதுக்காக இருக்கோம், நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இட் is designed to help potential shareholders and investors understanding the purpose of the firm. ஓகே, நம்ம பொட்டன்ஷியலாக நம்ம ஒருத்தங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து, மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை வாட் பிஸ்னஸ் த ஃபர்ம் அண்டர்டேக்ஸ். நம்ம என்ன பிஸ்னஸில் இருக்கோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்னோம்ல, டீலைனேட்ஸ் த ஃபர்ம் பிஸ்னஸ், அதே தான் சொல்கிறாங்க. What business the firm undertakes. It defines the present capabilities, activities, customer focus and role in the society. ஓகே, ப்ரெசண்ட்டாக நம்ம என்ன கேப்பபிளாக இருக்கோம், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த கஸ்டமரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், இந்த சொசைட்டியில் நம்மளோட ரோல் என்ன. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? தீஸ் ஆர் த பேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகே, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னால் இதுதான் நம்ம அளக்காதடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. தீஸ் ஆர் த பேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். இதை வச்சு தான் நம்ம அளக்க போகிறோம். கோல்ஸ் ஆர் த எண்ட் ரிசல்ட்ஸ். ஆமாம், நம்ம கடைசியாக என்ன தேவையோ அதுதான் கோல்ஸ். தட் த ஆர்கனைசேஷன் அட்டெம்ப்ட்ஸ் டு அச்சீவ். கரெக்ட். ஆன் த அதர் ஹேண்ட், இன்னொரு கையில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டைம் பேஸ்ட் மெஷரபிள் டார்கெட்ஸ். ஓகே, கோல்ஸுக்கும் அப்ஜெக்டிவ்ஸுக்குமே தனித்தனியாக சொல்கிறாங்களாட்டுக்கு இவங்க. கோல்ஸ்னால் என்னென்னா எண்ட் ரிசல்ட்ஸ் தட் ஆர்கனைசேஷன் அட்டெம்ப்ட்ஸ் டு அச்சீவ். ஆனால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டைம் பேஸ்டு மெஷரபிள் டார்கெட்ஸ். ஓகே, கடைசியாக நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கோல். நம்ம கோல் என்ன, சிஏ ஆகணும். ஆனால் அப்ஜெக்டிவ் என்ன, டைம் பேஸ்டு மெஷரபிள் டார்கெட்ஸ். இந்த அட்டெம்ப்ட்டுக்கு 420 hours படிக்கணும், இத்தனை சாப்டர் முடிக்கணும், இவ்வளோ வீடியோஸ் போடணும், அந்த மாதிரி நம்ம மெஷரபிளாக என்னென்ன டார்கெட்ஸ் வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸில் வருது. ஆனால் நம்மளோட ஃபைனல் கோல் என்ன, சிஏ ஆகணும். ஓகே, விச் ஹெல்ப் இன் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ். ஆமாம், இப்போ நம்ம இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த சேலஞ்செல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோல் அக்கம்ப்ளிஷ் ஆகிடும். தீஸ் ஆர் த எண்ட் ரிசல்ட்ஸ் விச் ஆர் டு பி அட்டைன்டு வித் த ஹெல்ப் ஆஃப் அன் ஓவரால் பிளான் ஓவர் த பர்டிகுலர் பீரியட். ஓகே, இது ரெண்டும் ஒரே இதாட்டுக்கு. தீஸ் ஆர் த எண்ட் ரிசல்ட்ஸ் விச் ஆர் டு பி அட்டைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் ஓவரால் பிளான் ஓவர் அ பர்டிகுலர் பீரியட். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஹவவர், இன் ப்ராக்டிஸ் நோ டிஸ்டிங்ஷன் இஸ் மேட் பிட்வீன் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் போத் ஆர் த டேர்ம்ஸ் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப கோல்ஸ்க்கும் அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் யாரும் கொடுக்கறதில்ல, அது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, புரிகிறது. The vision, mission, business definition and business model explain the philosophy of the organization. But the goals and objectives represent the results to be achieved in multiple areas of business. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷனு, மிஷனு, பிஸ்னஸ் டெஃபினிஷனு, பிஸ்னஸ் மாடலு இதெல்லாம் வந்துட்டு ஃபிலாசபியாக சொல்லுது. உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறக்கூடிய உங்கள் கருத்து, உங்களுடைய ஃபிலாசபிக்கு தமிழில் என்ன, தத்துவம், உங்களுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஆக்ஷன்ஸை பற்றி தான் பேசும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸில் பேசும். வைல் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் இஸ் த பர்பஸ் தட் அன் ஆர்கனைசேஷன் எய்ம்ஸ் டு அச்சீவ். என்ன காரணம், உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத விட எதுக்காக அந்த ரிசல்ட் வேணுன்ற பர்பஸை சொல்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். வேல்யூஸ் ஃப்ரம் த ஆம்னி ப்ரெசன்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டிசிஷன் தட் த மேனேஜ்மெண்ட் டேக்ஸ். ஓகே, an organization without values is like an organization with no real intent. Okay, let us understand a bit more about values from a business perspective. பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது சொல்ல வராங்க. வேல்யூஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம். வேல்யூஸ் ஆர் த டீப் ரூட்டட் பிரின்சிபல்ஸ் விச் கைட் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஆழமாக பதிக்கப்பட்ட ஒரு சில கோட்பாடுகளை தான் வந்துட்டு இவங்க வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Collins and Porras succinctly define core values as being inherent and sacrosanct. என்னடா சொல்கிறீங்க, எனக்கு வந்து இதோட டெஃபினேஷன் வேணும். இன் ப்ரீஃப் அண்ட் கிளியர்லி எக்ஸ்பிரஸ்டு மேனர். ஓகே, தெளிவாக சொல்கிறாராம். காலின்ஸ் அண்ட் போராஸ் வந்து இதை தெளிவாக டிஃபைன் பண்ணுறாங்களாம். என்னென்னு அப்படின்ட்டுனா, values as being inherent and sacrosanct. Define. Adjective. Especially of a principle, place or routine regarded as too important or valuable to be inferred with. இதை எப்படி படிக்கணும்? Sacrosanct. ஓகே, sacrosanct. அதாவது values being inherent and sacrosanct, அது ரொம்ப முக்கியமாக. they can never be compromised. ஆமாம், காம்ப்ரமைஸே கிடையாது. எய்தர் ஃபார் கன்வீனியன்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக்கல் கெயின். இப்போ நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறதுக்காகவோ இல்லை அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லா தான் இருக்குது, நார்மலாக ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம அதை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அது ரொம்ப இன்ஹெரண்ட் அண்ட் சாக்ரோசாங்க்ட் அப்படிங்கிறாங்க. வேல்யூஸ் ஆஃபன் ரிஃப்ளெக்ட் த வேல்யூஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபவுண்டர்ஸ். ஓகே, அந்த கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வேல்யூஸை தான் அந்த கம்பெனிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெவ்லெட் பேக்கர்ட்ஸ் celebrated HP way is an example. They are the source of company's distinctiveness and must be maintained at all cost. ஓகே, இப்போ வந்து வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் ரொம்ப உள்ளே இருக்குது. இந்த இன்டென்ட்டை பேஸ் பண்ணி விஷனுக்கு அப்புறம் மிஷனில் இருந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், இதுக்கப்புறம் வேல்யூ சிஸ்டம்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஓவராலாக வேல்யூ சிஸ்டம்ன்றாங்களா? ஓகே, ஓவராலாக அந்த வேல்யூ சிஸ்டம் வச்சு தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். காம்பனண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்ட்டுருக்காங்க ஹெட்டிங்கில். ஓகே, இப்போ அதை ஒன்றா நம்ம வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். வெரி ஏர்லி in the strategy making process, a company's senior managers must consider the issue of what directional path the company should take and what changes in the company's product, market, customer, technology focus would improve its current market position and future prospects. அதாவது ஸ்ட்ராட்டஜி மேக்கிங் ப்ராசஸில் ஆரம்பத்திலேயே கம்பெனியோட சீனியர் மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த டைரக்ஷனில் நம்ம கம்பெனியை கொண்டு போகலாம், என்ன சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் பொசிஷனும் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட், மார்க்கெட், கஸ்டமர் டெக்னாலஜியில் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. Deciding to commit the company to one path versus
other pushes managers to draw some carefully reasoned conclusions about how to try to modify the company's business makeup and the market position it should stake out. அதாவது decisions are not easy in corporate world. நம்ம வந்துட்டு இந்த பாத்தில் போகலாமா இல்லை அந்த பாத்தில் போகலாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறப்போ நம்ம வந்து அது ரொம்ப ரீசனபிளாக பண்ணணும். கேர்ஃபுல்லாக ரீசன்ஸ்லாம் வச்சு நல்லா யோசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் வியூ அபவுட் த கம்பெனிஸ் டைரக்ஷன் அண்ட் த ப்ராடக்ட் கஸ்டமர் மார்க்கெட் டெக்னாலஜி ஃபோக்கஸ் கான்ஸ்டிடியூட் த ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஃபார் த கம்பெனி. டாப் மேனேஜ் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் விஷனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கஸ்டமர் மார்க்கெட் டெக்னாலஜி, ப்ராடக்ட் கஸ்டமர் மார்க்கெட் டெக்னாலஜி ஃபோக்கஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு டாப் மேனேஜ்மெண்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் விஷன்னு சொல்கிறாங்க. Strategic vision delineates management's aspirations for the business, providing a panoramic view of the where we are to go and convincing rationale for why this makes good business sense for the company. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க, அந்த பிஸ்னஸை என்னவா மாற்றணும்னு நினைக்கிறாங்க, அது வந்துட்டு ஒரு பேனரோமிக் வியூ அப்படின்றாங்க. பேனரோமிக்னா நம்ம பேனரோமா கேமராவில் பார்த்துருப்போம் ஒரு மோடு, நல்லா பெரிய வியூன்னு நினைக்கிறேன், நல்லா ஒரு வைட் வியூ ஆஃப் வேர் வி ஆர் டு கோ, நம்ம எங்கே போகிறதுக்காக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் கன்வின்சிங் ரேஷனல் ஃபார் ஒய் திஸ் மேக்ஸ் குட் பிஸ்னஸ் சென்ஸ் ஃபார் த கம்பெனி, இது வந்துட்டு ஏன் நம்ம கம்பெனிக்கு நல்லது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. Strategic vision thus points out a particular direction, charts a strategic path to be followed in future and molding organizational identity. Strategic vision என்ன பண்ணுதுன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது, சார்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பாத் டு பி ஃபாலோட் இன் த ஃபியூச்சரில் எதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குது. அண்ட் மோல்டிங் ஆர்கனைசேஷனல் ஐடென்டிட்டி, நம்ம எந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியாக வெளியே தெரிகிறோம் அப்படிங்கிறதையும் மோல்ட் பண்ணி கொடுக்குது. A clearly articulated strategic vision communicates management's aspiration to the stakeholders. ஓகே, மேனேஜ்மெண்ட்டோட ஆஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறத ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுற வேலையை கிளியர்லி ஆர்டிகுலேட்டட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் பார்த்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகுலேட்டட்னா கிரியேட்டட் ஆர் மேடு அப்படி சொல்லலாம். அண்ட் ஹெல்ப்ஸ் steer the energies of company personnel in a common direction. ஆமாம், நமக்கு நோக்கம் சரியாக இருந்தால் எல்லாரோட எனர்ஜி எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காமனாக ஒரு இடத்துக்கு போகும், இல்லைனா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அங்கேயும் இங்கேயும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஹென்ரி ஃபார்ட்ஸ் விஷன் ஆஃப் அ கார் இன் எவ்ரி கேரேஜ் ஹேட் பவர் பிகாஸ் இட் கேப்சர்ட் த இமேஜினேஷன் ஆஃப் அதர்ஸ், aided internal efforts to mobilize the Ford Motors company's resources and served as a reference point for gauging the merits of the company's strategic actions. ஓகே, ஹென்ரி ஃபார்ட் வந்துட்டு என்ன நினச்சிருக்காரு, எல்லா கேரேஜ்லேயும் ஒரு கார் இருக்கணும் அப்படின்றத நினச்சது வந்து அடுத்தவங்களோட இமேஜினேஷனை அவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. இன்டர்னலாக, அதாவது அந்த ஃபார்ட் மோட்டார்ஸோட ரிசோர்ஸஸை வந்துட்டு மொபைலைஸ் பண்ணுறதுக்கு இன்டர்னல் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. and served as a reference point for gauging the merits of company strategic actions. Okay, HDFC Bank ஓட vision statement கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். One of the largest banks in India has clearly defined its vision of being a world-class Indian bank. Okay, this vision helps them keep in mind where we want to go as the central thought of their strategic decision making. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கிறப்பையும் இது வந்து நம்மளை வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்காக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி எது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுமோ அந்த டெசிஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு கைட் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. LIC லிமிடெட் என்ன சொல்கிறாங்க, த லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா ஹேஸ் டிஃபைன்ட் இட்ஸ் விஷன் ஆஸ் a transnationally competitive financial conglomerate of significance to societies and pride of India. ஓகே, இதுதான் அவங்க விஷன் ஸ்டேட்மெண்ட். ஆட்டுக்கு டிம் குக் இருந்தப்போ ஆப்பிளோட விஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we believe that we are on the face of the earth to make great products and that's not changing. ஏதோ ஒரு மாதிரி ஃபேன்சியாக சொல்லியிருக்காங்க.
இருங்க, நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஐ எம் நாட் யூஸ் டு ஸ்பீக்கிங் திஸ் லாங். நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன். ஸோ திடீர்னு இவ்வளோ நிறைய பேசுகிறதுனால என் த்ரோட் வந்து திடீர்னு ட்ரை ஆகிடுது, திடீர்னு குறங்குது. ஸோ ஐ திங்க் ஐ நீட் டு ட்ரிங்க் வாட்டர் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ திடீர் சைலன்ஸை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எசென்சியல்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜிக் விஷன். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் 4 வகைப்படும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், த entrepreneurial challenge in developing a strategic vision is to think creatively about how to prepare a company for the future. ஓகேவா, இது தேவையா. Forming a strategic vision is an exercise in intelligent entrepreneurship. Okay. A well articulated strategic vision creates enthusiasm among the members of the organization. The best worded vision statement clearly illuminates the direction in which the organization is headed. ஓகே, இந்த 4ம் தேவையான பொருட்கள் ஃபார் அ எசென்சியல், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் விஷன். அடுத்தது நம்ம மிஷனை பார்த்து போகலாம். மிஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிஷன் இஸ் அன் ஆன்சர் டு த பேசிக் கொஷின், வாட் பிஸ்னஸ் ஆர் வி இன் அண்ட் வாட் வி டூ. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி என்ன பிஸ்னஸில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதில் வருது. இதுதான் மிஷன். It has been observed that many firms fail to conceptualize and articulate the mission and business definition with the required clarity. தேவையான அளவு கிளாரிட்டி இல்லையா நிறையா பேருக்கு. Such firms are seen to fumble in the identification of opportunities and fail in formulating strategies to make use of opportunities. அந்த மாதிரி இருக்க பிஸ்னஸ்லாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. Firms working to manage their organization strategically cannot be lax in the matter of mission and business definition, as the two ideas are absolutely central to strategic planning. ஓகே, இந்த இடத்துல லாக்ஸுங்கிறது ரிலாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், கேட்டுக்கலாமா? இதோ இருக்கு பாருங்க, ரிலாக்ஸ்ட். ஓகே, இன்ட்யூஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தில் ரொம்ப ரிலாக்ஸ்டாலாம் இருக்க முடியாது. அவங்க வந்து மிஷன், பிஸ்னஸ் டெஃபினிஷன் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி அப்புறமா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஒய் ஷுட் அன் ஆர்கனைசேஷன் ஹாவ் அ மிஷன்? எதுக்கடா நான் மிஷன்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3+3+1 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே. To ensure unanimity of purpose, to develop a basis or standard for allocating organizational resources, to provide a basis for motivating the use of the organization's resources, to establish a general tone or organizational climate, to suggest a business-like operation, to serve as a focal point for those who can identify with the organization's purpose and direction, to facilitate the translation of objective and goals into a work structure involving assignment of tasks to responsible elements with the organization, to specify organizational purposes and the translation of these purposes into goals in such a way that cost, time and performance parameters can be assessed and controlled. To specify organizational purposes and the translation of these purposes into goals. ஓகே, இதெல்லாம் வந்து எதுக்காக ஒரு மிஷன் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது படித்தப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், எனக்கும் புரியுது. ஸோ இதை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
A company's mission statement is typically focused on its present business scope, who we are and what we do. Mission statements broadly describe an organization's present capability, customer focus, activities, and business makeup. HDFC பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? டூஃபோல்டு மிஷன் வச்சுருக்காங்களா அவங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டு பி த ப்ரிஃபர்டு ப்ரொவைடர் ஆஃப் பேங்கிங் சர்வீசஸ் ஃபார் டார்கெட் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். ஓகே. The second is to achieve healthy growth in profitability consistent with the bank's risk appetite. Okay. நைஸ். நான் யார், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற கேள்விக்கெலாம் பதில் தான் வந்துட்டு இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது எல்ஐசி. மிஷன் இஸ் ensure and enhance the quality of life of people through financial security by providing products and services of aspired attributes with competitive returns and by rendering resources for economic development. ஓகே. ஆப்பிளோட மிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, டு பிரிங் த பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டு இட்ஸ் கஸ்டமர் த்ரூ இன்னோவேட்டிவ் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ். எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். இந்த இன்னோவேட்டிவ்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சரி, ரைட்டு. Mission statement should reflect the philosophy of the organizations that is perceived by the senior managers. ஆமாம், சீனியர் மேனேஜர் வந்துட்டு என்ன மைண்ட் செட்டில், என்ன தத்துவத்தை அடிப்படையாக வச்சு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. A good mission statement should be precise, clear, feasible, distinctive and motivating. Following points are very useful while writing a mission of a company. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. One of the roles of a mission statement is to give the organization its own special identity, business emphasis and path for development. One that typically sets it apart from other similarly positioned companies. Okay. A company's business is defined by what needs it is trying to satisfy. Correct. Which customer group it is targeting. Technologies and competencies it uses. And activities it performs. Okay. Good mission statement are unique to the organization for which they are developed. காப்பிலாம் பண்ணக்கூடாது, யூனிக்காக இருக்கணும். வாட் இஸ் அவர் மிஷன் அண்ட் வாட் பிஸ்னஸ் வி ஆர் இன்? The well-known management experts Peter Drucker and Theodore Levitt were among the first to agitate this issue through their writings. என்ன பிரச்சனை? They emphasized that as the first step in the business planning endeavor, every business firm must clarify the corporate mission and define accurately the business the firm is engaged in. They also explained that towards facilitating this task, the firm should raise and answer certain basic questions concerning its business, such as, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஃபஸ்ட்டே எடுத்து பண்ணிடுங்க. நீங்கள் யார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியராக சொல்லிவிடுங்க அப்படிங்கிறாங்க. யார்? இந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, பிடியும் டிஎல்லும், அவங்க தான். பேசிக்காக ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, வாட் இஸ் அவர் மிஷன்? நம்மளோட அல்டிமேட் பர்பஸ் என்ன? நம்ம என்னவோ ஆகணும்? என்ன மாதிரியான வளர்ச்சியை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம்? என்ன பிஸ்னஸில் நம்ம இருக்கோம்? நம்ம பிஸ்னஸை கரெக்டாக புரிஞ்சுருக்கோமா? அதை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கோமா அக்யூரேட்டாக? நம்ம யாருக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறோம்? மனித தேவைகளில் எதை வந்து நம்ம சர்வ் பண்ணலான்னு நினைக்கிறோம்? நம்மளை எது வந்து இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு கொண்டு வர வச்சது? இந்த பிஸ்னஸோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஃப்யூச்சரில் நம்ம எந்த பிஸ்னஸ்லலாம் இருக்கலாம்னு நினைக்கிறோம்? இந்த மாதிரியான ப்ராட் கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அப்படின்னா யூ வில் ஹாவ் அ மீனிங்ஃபுல் ஐடியா இன் யுவர் மைண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். At the time these two experts raised the issue,
The business managers of the world did not fully appreciate the importance of these questions. Those were the days when business management was still a relatively simple process even in industrially advanced countries like US. It was only in subsequent years that that captains of all sorry it was only in subsequent years that captains of industry all over the world understood the significance of the seemingly simple question raised by Drucker and Levitt. புரிகிறது. The corporate mission is an expression of the growth ambition of the firm. Okay. It is in fact the firm's future visualized. Correct. It provides a dramatic picture of what the company wants to become. ஆமா. It is the corporation's dream crystallized. டேய் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்கடா. ஓகே. It is a colorful sketch of how the firm wants its future to look, irrespective of the current position. In other words, the mission is a grand design of the firm's future. ஓகே. இதில் எல்லாத்துலேயும் அவங்க சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மிஷன். மிஷன் ஆம்ப்ளிஃபைஸ் வாட் பிரிங்ஸ் த ஃபர்ம் டு திஸ் business or why it is here, what existence it seeks and what purpose it seeks to achieve as a business firm. Okay, in other words, the mission serves as a justification for the firm's very presence and existence. It legitimizes the firm's presence. ஓகே, நம்மளோட ப்ரெசன்ஸை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுதான் மிஷன் வந்துட்டு. நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் ஏன் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லுதான். According to Peter Drucker, every organization must ask an important question: what business we are in, and get the correct and meaningful answer. The answer should have marketing or external perspective and should not be restated to the production or genetic activities of business. அதாவது நமக்கு ஒன்று வெளியே ஒன்று அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. இது வந்துட்டு காமனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. The table given below will clarify and highlight the importance of external perspective. வெளியிலேருந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாருங்களேன், வாட் பிஸ்னஸ் ஆர் வி இன் அப்படிங்கிறப்ப இந்தியன் ஆயில் சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும், நம்ம என்ன பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்னு கேட்டால் வி ப்ரொடியூஸ் ஆயில் அண்ட் கேசோலின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லலாம். ஆனால் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக சொல்கிறப்ப, வெளியில் மக்கள்கிட்ட சொல்கிறப்ப எப்படி சொல்லணும், we provide various types of safe and cost efficient energy அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக. இந்தியன் ரைவல்ஸ் என்ன சொல்லணும், we run a road rail அப்படின்னு சொல்லலாம். we offer a transportation and material handling system அப்படின்னு சொல்கிறாங்க. லாக்மி, in the factory we make cosmetics, in the retail outlet we sell hope, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு பீட்டர் ட்ரக்கர், every organization must ask an important question: what business we are in, and get the correct and meaningful answer. The answer should have marketing or external perspective and should not be restated to the production or generic activities of business. Okay, external perspective ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Goals and objectives. Business organization translates their vision and mission into goals and objectives. கரெக்டு. நமக்கு என்ன ஆசை, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத, நமக்கு எங்கே போகணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நம்ம நினைக்கிறத நடத்துறது. As such, the term objectives are synonymous with goals. However, some authors make an attempt to distinguish the two. Goals are open-ended attributes that denote the future states or outcomes. Objectives are close-ended attributes which are precise and expressed in specific terms. Thus, the objectives are more specific and translate the goals to both long-term and short-term perspective. However, the distinction is not made by several theorists on the subject. Accordingly, we will also use them interchangeably. ஓகே, நிறைய பேர் பிரித்து சொல்கிறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எது வந்துட்டு ஓப்பன் எண்டடு, எது க்ளோஸ் எண்டடு. அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு க்ளோஸ் எண்டடா, ஸ்பெசிஃபிக்காக இருக்குமா, ப்ரிசைஸாக இருக்குமா. ஆனால் கோல்ஸ் வந்துட்டு ஓப்பன் எண்டடா.
டொனேட்ஸ் த ஃபியூச்சர் ஸ்டேட்ஸ் ஆர் அவுட்கம்ஸ். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஓகே. ஆமாம், ஆப்வியஸாக தானே. கோல் வந்துட்டு இப்போ நான் சிஏ ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓப்பன் எண்டட். ஆனால் 420 ஹார்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது மாற்ற முடியாது. 420 இஸ் அ க்ளோஸ் எண்டட் ஸ்பெசிஃபிக் அண்ட் ப்ரிசைஸ் டேர்ம் தேன் ஐ பிகமிங் அ சிஏ. கரெக்ட். அண்ட் ட்ரான்ஸ்லேட் த கோல்ஸ் இதெல்லாம் படிச்சாச்சு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ், the results and outcomes it wants to achieve. They function as yardsticks for tracking an organization's performance and progress. HDFC can have multiple short-term and long-term objectives which align with the overall vision and mission of the bank. Okay. All organizations have objectives. The pursuit of objectives is an unending process such that organizations sustain themselves. அதாவது என்ன சொல்ல வராங்க, the pursuit of objectives is an unending process such that organizations sustain themselves. இது ஃபுல்லாக கேட்டு மீனிங்லாம் கேட்டால் அது சொல்லுமா? டிஃபைன். ஓகே, அது வார்த்தைக்கு தான் மீனிங் சொல்ல தெரியுமாட்டுக்கு. அதுக்கு ஸ்டார்ட் சாட். வார்மிங் அப்பா. சரி, அது வார்ம் அப் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து படிப்போம். ஏய் நோ. ஓகே, நீ அங்கிட்டு போய் ஓரமாக வார்ம் அப் பண்ண. நீ வார்ம் அப்பே பண்ண வேணாம் போ. ஐ டோன்ட் வாண்ட் யூ. சரி, தன் கையே தனக்குதவி. All organizations have objectives. The pursuit of objectives is an unending process. Okay, such that organizations sustain themselves. நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலே அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு முடியாத கதை அப்படின்றாங்க. They provide meaning and sense of direction to organizational endeavor. Okay, organizational structure and activities are designed and resources are allocated around the objectives to facilitate their achievement. Organizational structure and activities are designed and resources are allocated around the objectives to facilitate their achievement. Objectives achieve ஆகுதா இல்லையாங்கிறத நோக்கி தான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஆக்டிவிட்டீஸு, ரிசோர்ஸஸ் எல்லாமே அலோகேட் பண்ணுறாங்களாம். They also act as benchmarks for guiding organizational activity and for evaluating how the organization is performing. Okay. Objectives with a strategic focus relate to outcomes that strengthen an organization's overall business position and competitive vitality. Okay. Objectives with strategic focus. Strategic focusோட ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னா அது எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னா outcomes that strengthen an organization's overall business position and competitive vitality-யோட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. Objectives to be meaningful, to serve the intended role, must possess the following characteristics. ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Objectives should define the organization's relationship with the environment. ஓகே, நமக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதா இருக்கணும் அப்ஜெக்டிவ். They should be facilitative towards achievement of mission and purpose. நம்ம மிஷனையும் பர்பஸையும் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆப்போசிட்டில் கொண்டு போகக்கூடாது. இப்போ நான் சிஏ பாஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு ஆனால் என்னோடய அப்ஜெக்டிவ் வந்துட்டு கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸை வந்து 2 வாரத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அப்ஜெக்டிவ்னு வச்சேன்னா இதுக்கும் கான்ட்ராவாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட மிஷனையும் பர்பஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. They should provide the basis for strategic decision making. Okay.
தே ஷுட் ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஓகே, இதில் எது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ என்னோடய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா 420 ஹவர்ஸை வந்து நான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே படித்தேன் அப்படின்னா என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்ரைஸ் பண்ணலாம். தே ஷுட் பி கான்க்ரீட் அண்ட் ஸ்பெசிஃபிக். நம்ம தோராயமாக குத்து மதிப்பாலாம் பேசக்கூடாது. அப்ஜெக்டிவ்னு வந்தாச்சு அப்படின்னா கான்க்ரீட்டாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இட் ஷுட் பி ரிலேட்டட் டு எ டைம் ஃப்ரேம். எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படிங்கிறதான் நான் வச்சுருக்க டைம் ஃப்ரேம். ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டைம் ஃப்ரேம். அதே மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி மெஷரபிள் அண்ட் கண்ட்ரோலபிள். ஆமாம், நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அப்ஜெக்டிவாக வைக்கக்கூடாது. நம்ம கண்ட்ரோலில் இருக்க ஒரு திங்கை தான் நம்ம வந்துட்டு அப்ஜெக்டிவாக வைக்கணும். அண்ட் இட் ஷுட் பி மெஷரபிள். அப்போ தான் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தே ஷுட் பி சேலஞ்சிங். கண்டிப்பாக நம்ம பாட்டிக்கு நமக்கு ஆல்ரெடி என்ன முடியுமோ ஆல்ரெடி என்ன தெரியுமோ அதையே வந்துட்டு அப்ஜெக்டிவாக வைக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு புஷ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஷுட் கோரிலேட் வித் ஈச் அதர். ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு 420 ஹவர்ஸ் படிக்கணுங்கிறது ஒரு பக்கம், 3 சப்ஜெக்டையும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்ஜெக்டிவ் ஷுட் பி செட் வித்தின் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன முடியுமோ அதை தான் அப்ஜெக்டிவ்ஸாக வைக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. அ நீட் ஃபார் போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ். எதுக்கு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் அ ரூல், a company's set of financial and strategic objectives ought to include both short term and long term performance targets. ஒரு ரூலாகவே சொல்கிறாங்க, ஒரு கம்பெனின்னு இருந்தால் அதில் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஹேவிங் குவார்ட்டர்லி ஆர் ஆனுவல் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபோக்கஸஸ் அட்டென்ஷன் ஆன் டெலிவரிங் இமீடியட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஆமாம், இந்த 3 மாதத்தில் இல்லை இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம இதை அட்டைன் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்றாங்க. Targets to be achieved within 3 to 5 years prompt consideration of what to do now to put the company in position to perform better down the road அப்படின்றாங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் 5 வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் ஃப்யூச்சரில் நம்ம அந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறாங்க. A company that has an objective of doubling its sales within 5 years can't wait until the 3rd or 4th year to begin growing its sales and customer base. 5 வருஷத்தில் என் சேல்ஸை டபுள் பண்ணோம் அப்படின்னா நான் 3rd இயர் 4th இயர் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, அப்போயே ஆரம்பிக்கணும். பை ஸ்பெல்லிங் அவுட் ஆனுவல் ஆர் பெர்ஹாப்ஸ் குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ், மேனேஜ்மெண்ட் இண்டிகேட்ஸ் த ஸ்பீட் அட் விச் லாங்கர் ரேஞ்ச் டார்கெட்ஸ் ஆர் டு பி அப்ரோச்டு. ஆமாம், நம்ம வந்துட்டு ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸ் கொடுக்கறது லாங் டேர்ம் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ். To achieve long-term prosperity, strategic planners commonly establish long-term objectives in 7 areas. எந்த ஏரியாஸில் நம்ம வந்துட்டு லாங் டேர்ம் வந்துட்டு அப்ஜெக்டிவ் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ வந்து 10% ஏர்ன் பண்ணுறேன், இன்னும் 10 இயர்ஸில் 15% இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி. இப்போ வந்து இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இன்னும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் வைக்கலாம். அடுத்து காம்படிட்டிவ் பொசிஷன். இப்போ வந்து என்கிட்ட நான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கேன் மார்க்கெட்டில், நான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எம்ப்ளாயி டெவலப்மெண்ட். இப்போ வந்து என்கிட்ட இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்குது, எம்ப்ளாயி டேர்ன் ஓவர், இதை வந்து நான் இப்படி மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் வைக்கலாம். எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ். எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ்னால் அந்த கம்பெனிக்கும் எம்ப்ளாயிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராம்ராஜ் காட்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக போய் வேலைக்கு சேருவாங்க. ஒரு சில இடத்துல வந்து போட்டு சாவடிக்கிறாங்க ப்ரோ அப்படின்ட்டு புலம்பிகிட்டே வேலை செய்வாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப்பில் லாங் டேர்மாக இம்ப்ரூவ்டாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டியில் லாங் டேர்மாக வந்துட்டு நம்ம இப்படி இருக்கணும்னு அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக இந்த 7 விஷயத்தில் தான் வந்துட்டு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுவாங்க இந்த ஏரியாஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. which is good actually. Long-term objectives represent the results expected from pursuing certain strategies. நம்ம ஒரு சர்டன் ஸ்ட்ராட்டஜியை பர்சூ பண்ணுறோம், அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸாக சொல்லுவோம். கரெக்டாக? ஸ்ட்ராட்டஜிஸ் ரெப்ரசன்ட் த ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன் டு அக்கம்ப்ளிஷ் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ்.
ஓகே. இதுலருந்து அது, அதுலருந்து இதுங்கிற மாரி 2த்தையுமே குடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அதோட ரிசல்ட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அதுதான் லாங் டெர்ம் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாரி அந்த ஸ்ட்ராட்டஜி எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போறோம் இந்த லாங் டெர்ம் அப்ஜெக்டிவ்ஸ அச்சீவ் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறாங்க. The time frame for objectives and strategies should be consistent, usually from 2 to 5 years. ஆமா, நம்ம பாட்டுக்கு இன்னும் 50 வருஷம், 100 வருஷம் கழிச்சுன்னு இல்லாம, ப்ராப்பரா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ்க்கும், ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிய இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம அப்ஜெக்டிவ்ஸ எப்போ வந்து அட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரா டைம் இருக்கணும். 2 to 5 இயர்ஸ் ஆவது இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபார் லாங் டெர்ம், நாட் ஃபார் ஷார்ட் டெர்ம். ஓகேவா? அடுத்தது ஷார்ட் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸ் கேன் பி ஐடென்டிக்கல் டு லாங் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸ் இஃப் அன் ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்ரெடி பெர்ஃபார்மிங் அட் த டார்கெட்டட் லாங் டேர்ம் லெவல். ஆமாம், இப்போ நான் வந்து 10 வருஷத்தில் 10% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1% அப்படின்னு ஷார்ட் டேர்ம் வைக்கிறது தப்பு இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இஃப் அ கம்பெனி ஹேஸ் அன் ஆன்கோயிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் 15% ப்ராஃபிட் growth எவ்ரி இயர் அண்ட் இஸ் கரண்ட்லி அச்சீவிங் திஸ் அப்ஜெக்டிவ், then the company's long range and short range objectives for increasing profits coincide. பார்த்தீங்களா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் அப்படி சொல்லியிருக்காங்க. The most important situation in which short range objectives differ from long range objectives occurs when managers are trying to elevate organizational performance and cannot reach the long range targets in just 1 year. Short range objectives then serve as step towards achieving long term objectives. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப லாங் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸும் ஷார்ட் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸும் கோயின்சைட் ஆகும். பட் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா, லாங் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸ் தனியாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளை எப்படிலாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸாக தனித்தனியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து லாங் ரேஞ்சும் ஷார்ட் ரேஞ்சும் வேறு வேறையாக இருக்கும் அப்படின்றாங்க. Clearly established objectives offer many benefits. They provide direction, allow synergy, aid in evaluation, establish priorities, reduce uncertainty, minimize conflicts, stimulate exertion, and aid in both the allocation of resources and the design of jobs. Okay, clearly established objectives offer many benefits. ஸோ அப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னு கேட்டால் நம்ம இதெல்லாம் தனித்தனியாக பாயிண்ட் போட்டு எழுதுகிற அளவுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஓகே, நம்ம லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இல்லை, இந்த ஒரே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். வேல்யூஸோடு முடிச்சுக்கலாம். பிஸ்னஸ் as I have seen it places one great demand on you. It needs you to self-impose a framework of ethics, values, fairness and objectivity on yourself at all times. ஓ, ரட்டன் டாட்டா சொல்லியிருக்காரா? நைஸ், ஐ லைக் திஸ் கை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் பார்த்த வரைக்கும் பிஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கிரேட் டிமாண்டை வந்து நம்ம மேலே வைக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளே நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இம்போஸ் பண்ணிக்கணுமா, எத்திக்ஸ், வேல்யூ, ஃபேர்னஸ், அப்ஜெக்டிவிட்டி இதெல்லாம். ஆனால் அது கரெக்டு தான். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக யாரும் வந்து நீ ஏன் இவ்வளோ இதுவாக இல்லை, மக்களுக்கு ஏன் இவ்வளோ நல்லது பண்ணல அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. பட் லாங் ரேஞ்சில் நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா நமக்கு நம்மளே வந்து ஒரு நியாய தர்மம் இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்றாரு. ஐ அக்ரி வித் ஹிம். A few common examples of values are, பொதுவாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்டெகிரிட்டி, ட்ரஸ்ட்டு, அக்கௌண்டபிலிட்டி, ஹியூமிலிட்டி, இன்னோவேஷன், டைவர்சிட்டி. யா, பட் ஒய் ஆர் வேல்யூஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்? ஏன் இதெல்லாம் முக்கியம்? இதெல்லாம் இல்லாமல் ஏமாற்றி சம்பாரிச்சா என்ன அப்படின்னு கேட்டால், கம்பெனிஸ் வேல்யூஸ் ஆர் செட் த டோன் ஃபார் ஹவு த பீப்புள் ஆஃப் திங்க் அண்ட் பிஹேவ். ஹவு த பீப்புள் ஆஃப் திங்க் அண்ட் பிஹேவா? அதாவது இந்த இடத்துல வந்து ஹவு த பீப்புள் ஆஃப் தட் என்டிட்டி அந்த மாதிரி ஏதாவது வரும். நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்க மக்கள் வந்து எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம கம்பெனியோட வேல்யூ வந்துட்டு செட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி இன் சுச்சுவேஷன் ஆஃப் டைலமா, இதுவா அதுவா அப்படின்னு வரப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ல, அது எதை பேஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். இப்போ காசுக்காக ஒரு பொய் பண்ணலாமா, பொய்யான ஒரு விஷயத்த பண்ணலாமா, இல்லை நேர்மையாக இருந்து அந்த வரக்கூடிய காசை வேணான்னு சொல்லலாமான்னு யோசிக்கிறப்ப நமக்கு வேல்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்ல வழியில் போவோம். இல்லை அப்படின்னா நம்ம செல்ஃபிஷ் மோட்டோவில் போயிடுவோம். இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஷேர்டு பர்பஸ் டு பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் லாங்கிவிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் சக்ஸஸ். கரெக்டு.
எம்ப்ளாயீஸ் ப்ரிஃபர் டு ஒர்க் வித் எம்ப்ளாயர்ஸ் ஹூஸ் வேல்யூஸ் ரெசனேட் வித் தம். ஆமாம், இது வந்துட்டு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். நம்ம சும்மா வந்து காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக யார் கீழே வேணால் போய் வேலை செய்யலாங்கிறத விட, யார் வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல பர்பஸை சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கீழே நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம ஒரு பிஸ்னஸ் இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான வேல்யூ செயின் இருக்கணும். வேல்யூ செயின் இல்லை, ப்ராப்பராக அதோட வேல்யூ எத்திக்ஸ்லாம் இருக்கணும். அப்போ தான் நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த ஒர்க் பண்ணுறப்ப. எம்ப்ளாயீஸ் ப்ரிஃபர் டு இதாக படித்தோமா. இன்ட்ரெஸ்டிங்லி அதுக்கு முன்னாடி இருக்கிறதே படிக்கல. The ones they can relate to in their daily work and personal life. Interestingly, majority of the consumers say that they would prefer to buy products and services from companies that have a purpose that reflects their own value and belief system. இல்லை கரெக்டு தான். இப்போ டாட்டாவிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வருது, இந்த ப்ராடக்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பட் அவங்களோட விஷன், அதாவது அவங்களோட வேல்யூ, அவங்களோட பர்பஸ் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதுக்காக அவங்க ப்ராடக்டை போய் வாங்குகிறேன். ஸோ ஐ கேன் ரிலேட். ஹென்ஸ் வேல்யூஸ் ஹவ் போத் இன்டர்னல் ஆஸ் வெல் as எக்ஸ்டர்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். கண்டிப்பாக. ஃபார் ரெஃபரன்ஸ், a lot of values were put into action during COVID-19 pandemic when leaders of the organization put people before everything else. It projected how deep the foundation of the organizations were and how important it was for them to uphold their core values. இல்லை கோவிட் டைமில் வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் ப்ராஃபிட் மோட்டிவாக இல்லாமல் மக்கள் தான் முக்கியம், பீப்புள் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இட் வாஸ் கிரேட் அட் தட் டைம். The above graphic representation represents the interconnection of intent, vision, mission, goals and values. இதை சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வேல்யூஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கோல் வந்து 1 crore டர்ன் ஓவர், என்னோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ ப்ரொடக்ஷன், என்னோட மிஷன் வந்து இந்த பிஸ்னஸில் நான் ஃபஸ்ட்டாக வரணும், நான் ஃப்யூச்சரில் என்னை இப்படி பார்க்குறேன், என்னோட இன்டென்ட் வந்துட்டு புவர் ஃபேமிலியெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Value remains the center core of vision, mission, goals and putting all them to action. Vision is followed by mission, followed by goals and finally executing via real action. Okay. Values of HDFC Bank. HDFC Bank is committed to maintaining the highest level of ethical standards, professional integrity, corporate governance and regulatory compliance. HDFC Bank's business philosophy is based on 5 core values: operational excellence, கஸ்டமர் ஃபோக்கஸ், ப்ராடக்ட் லீடர்ஷிப், பீப்புள் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதெல்லாம் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி வெப்சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட வேல்யூஸும். இன்டென்ட்டுக்கும் வேல்யூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம், விச் இஸ் ப்ராடர் கான்செப்ட். சந்தீப், a human resource manager, thinks that intent is bigger concept than values. Is he right? ஆக்சுவலாக நம்ம பார்த்ததை வச்சே சொல்லலாம், இன்டென்ட்டை விட வேல்யூ தான் பெருசு. பட் ஸ்டில் அது அவங்க எப்படி வந்து வேர்ட்ஸில் போடுறாங்கன்னு பார்ப்போம். Sandeep is not right, as values and intent are two different concepts. Intent is the purpose of doing business. என்னதான் பர்பஸாக இருந்தாலும் அது பிஸ்னஸ்க்குள்ளே வருது. While values are the principle that guide decision making of business. இது வந்துட்டு பிரின்சிபல்ஸ், இதை வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸில் எல்லா டெசிஷனையும் மேக் பண்ணுறோம். They both go hand in hand while the intent is sometimes driven by values. So values more or so is wider than intent. வேல்யூ தான் பெருசு அப்படிங்கிறாங்க. ஓகே, as we said இந்த டாப்பிக்கும் முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் மீட் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.